விஜய்க்கு 2 பெரிய பிரச்சனை இருக்கு. முதல் பிரச்சனை என்னன்னா, டிவிக்கே 234 தொகுதியிலையும் கண்டெஸ்ட் பண்ணணும்னா அந்த ஒவ்வொரு எம்எல்ஏ கண்டெஸ்டன்ட்டுக்கும் 2 கோடி ரூபாய் குறைஞ்சது செலவு பண்ணணும். அந்த செலவு ஒவ்வொரு தொகுதி பொறுத்து இருக்காம, ஒரு சில தொகுதியில 1 கோடி இருந்தா போதுமா, ஒரு சில தொகுதியில 5 கோடியிலிருந்து 10 கோடி வரைக்கும் செலவாகுமா. இந்த பிரச்சனைக்கு ஒரே தீர்வு கூட்டணி வைக்கிறது தான். இந்த கூட்டணி விடுதலை சிறுத்தை கட்சி கிட்ட ஆரம்பத்தில் வைக்கலான்னு பார்த்தா, அதுக்கப்புறமா காங்கிரஸ் கிட்ட வைக்கலான்னு முயற்சி பண்ணாங்க. ஆனால் அதுவும் தோல்வியில் போயிடுச்சு. இப்போ ஃபைனலாக பிஜேபி ஏடிஎம் கிட்ட கூட்டணி வைக்கலான்ட்டு ஒரு முயற்சி போகுது. இந்த பேச்சுவார்த்தை என்டிஏ பிஜேபி தான் தலைமை தாங்கி நடத்துறாங்க. அவங்க டிவிகேக்கு 30லேருந்து 40 சீட்டு தர்றாங்க. கூடவே டெபியூட்டி சீஃப் மினிஸ்டர் அந்த போஸ்டிங்கும் தராங்க. ஆனால் விஜய் வச்ச முதல் டிமாண்ட் என்னன்னா, எனக்கு 90 சீட்டு வேணும். அப்புறம் 2.5 வருஷம் விஜய் சீஃப் மினிஸ்டர், 2.5 வருஷம் எடப்பாடி சீஃப் மினிஸ்டர். இந்த கண்டிஷனுக்கு எடப்பாடி பழனிசாமி கம்ப்ளீட்டா ஆப்ஜெக்ட் பண்ணாரு. இரண்டாவது பெரிய பிரச்சனை என்னன்னா, அந்த கரூர் சம்பவம். அந்த சம்பவம் விஜய் வேற ஒரு பிளான் ஒன்று பண்ணியிருந்திருக்காரு. அதாவது அங்கே ஷூட்டிங்லாம் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் விஜய் ஏன் லேட்டாக வந்தார் அப்படின்ற ஒரு கேள்வி விஜயும் டிவிக்காரங்க யாருமே ஒரு சரியான பதில் முன் வைக்கவே இல்லை. ஸோ இந்த கரூர் சம்பவத்தை வச்சுக்கிட்டு என்டிஏ கூட்டணி வேற ஒரு வித்தை ஒன்று பண்ணுறாங்க. அதுக்கு டிவிகே பார்த்தீங்கன்னா எதுவுமே பண்ண முடியாமல் திணறாங்க. அதாவது ஒன்று என்டிஏ கூட்டணிக்குள்ளவா, இல்லைன்னா சிபிஐ விசாரணை ஃபேஸ் பண்ணு, அதுதான் அவங்க போடுற நிபந்தனை.